ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் பேசிக்ஸ் ஆஃப் மேக்ஸ் அப்படிங்கிற டாப்பிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா பகு எண் பகா எண் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பகா எண் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரைம் நம்பர்னு சொல்லுவாங்க. சரிங்களா, இந்த பகு எண்ணை என்ன சொல்லுவாங்கன்னா நான் ப்ரைம்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லைனா காம்போசிட் நம்பர்ஸ். சரிங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ரெண்டும் எப்படி எந்தெந்த நம்பர்ஸ்லாம் பகு எண், எந்தெந்த நம்பர்லாம் பகா எண் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ இது தெரிஞ்சால் தான் வந்து ஒரு சில கான்செப்டில் நம்ம வந்து அப்ளை பண்ணும்போது அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி நம்பர்ஸ்லாம் வந்து வரும். சரிங்களா, ஸோ அதுக்காக தான் வந்து இதை நம்ம கற்றுக்கணும். இங்கே பாருங்கள், பகா எண்ணெய் என்னன்னு நான் சொல்லிடுறேன். சரிங்களா, பகா எண்ணெய் என்ன, பகு எண்ணெய் என்ன. பகா எண்ணெய் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நம்பர் இருக்குது. ஓகேவா, ஒரு நம்பர் இருக்குன்னா அந்த நம்பரை வகுக்குது இல்லை. ஸோ அந்த அந்த வகுக்கிற நம்பர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா வகுத்திகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நம்பரை வகுக்கிற நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா வகுத்தின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, இது வகுபடும் நம்பர்னு சொல்லுவாங்க. சரிங்களா, வகுபடும் எண் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு நம்பருக்கு இந்த வகுத்தி இருக்குல்ல, ஸோ அந்த வகுத்திகள் வந்து பார்த்தீங்கன்னா 2க்கு மேலே இருக்கு அப்படின்னு வச்சுங்க, அந்த நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பகு எண் அர்த்தம். இப்போ ஒரு நம்பருக்கு வகுத்தி 2 நம்பர்ஸ் மட்டும் இருந்துச்சுன்னா ஸோ அது அந்த நம்பர் வந்து பகா எண்னு சொல்லுவாங்க. சரிங்களா, ஈஸியாக சொல்லணும்னா பகா எண்ணெய் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்னாலையும் அப்புறம் அதே நம்பராலையும் வகுப்பட்டால் மட்டும்தான் அது பகா எண். வேற எதனா நடுவில் ஒரு நம்பர் வந்து வகுப்பட்டுச்சுன்னா அது பகு எண். ஓகேவா, இப்போ ஏதோ ஒரு நம்பர் இப்போ 15 எடுத்துக்கிறேன்னு வச்சுங்களேன், இந்த நம்பரு ஒன்னாலையும் வகுப்படணும், அதே நம்பரால் மட்டும்தான் வகுப்படணும். அப்படி வகுப்பட்டுச்சுன்னா பகா எண். ஓகே, இது ஒன்னால வகுப்படும். ஓகேவா, இது ஒன்னால வகுப்படும், 15ஆலையும் வகுப்படும். ஆனால் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா 3ஆலையும் இது வகுப்படும், 5ஆலையும் வகுப்படும். கரெக்டா, ஸோ நடுவில் 2 பேர் வராங்க பார்த்தியா, வகுத்திகள் எப்போ எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 1, 3, 5, 15. அப்போ வகுத்திகள் எத்தனை, 4 வகுத்திகள் இதுக்கு. அப்போ 2க்கு மேலே இருந்துச்சுன்னா இது என்ன நம்பரு, பகு எண் அர்த்தம். ஓகேவா, ஒன்னாலையும் தன்னாலையும் வகுப்படாமல் வேற ஏதாவது ஒரு நம்பரால் வகுப்பட்டாலும் அந்த நம்பர் என்னதான் பகு எண். இப்போ 7ன்னு இருக்குன்னு வச்சுக்கலாம், இந்த நம்பர் வந்து ஒன்னாலையும் 7ஆல் மட்டும்தான் வகுப்படும், ஒன்னாலையும் அதே நம்பரால் மட்டும்தான் வகுப்படும். அப்போ இந்த நம்பர் என்னது, பகா எண். புரியுதா? ஸோ இந்த நம்பர்லாம் பாருங்க, 7 இருக்கு, 19, 23, 47 இதெல்லாம் இருக்கா. இங்கே பாருங்க, 47 எடுக்கிறேன்னு வச்சுங்களேன், இந்த நம்பர் ஒன்னாலையும் 47ஆல் மட்டும்தான் வகுப்படும். சரிங்களா, நடுவில் வேற யாரும் வகுத்திகள் வரல. அப்போ வகுத்திகள் எத்தனை இருக்கு, இதுக்கு 2 தான் இருக்கு வகுத்திகள். கரெக்டா, அப்போனா இந்த நம்பர் என்னது, பகா எண், ப்ரைம் நம்பர். ஓகேவா, இதில் பாருங்க, இதில் ஏதாவது ஒரு நம்பர் எடுங்களேன், 6 இருக்கு, 6 எடுத்தோன்னு வச்சுங்களேன், 2ஆலையும் வகுப்படும், 3ஆலையும் வகுப்படும், 1ஆலையும் வகுப்படும், 6ஆலையும் வகுப்படும். கரெக்டா, அப்போ நடுவில் எக்ஸ்ட்ரா 2 பேர் வராங்க பாருங்க, அப்போ வகுத்திகள் மொத்தம் 4, 2 விட அதிகமாக இருக்கா. அப்போ இது பகு எண். புரியுதா, அதாவது காம்போசிட் நம்பர்னு சொல்லுவாங்க, இல்லை நான் ப்ரைம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் இன்னொன்று என்னன்னா 1 இருக்குல்ல, நம்பர் 1 இருக்குல்ல, ஸோ இந்த 1 வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைமும் இல்லை, நான் ப்ரைமும் இல்லை, காம்போசிட்டும் இல்லை. சரிங்களா, அதாவது பகு எண்ணும் இல்லை, பகா எண்ணும் இல்லை. சரிங்களா, இதை கூட கேட்கலாம், 1 கொடுத்துட்டு இது பகு எண்ணா பகா எண்ணான்னு கூட கேட்கலாம். 1ங்கிறது பகு எண்ணும் இல்லை, பகா எண்ணும் இல்லை. ஓகேவா, வேற என்ன இருக்கு பகு எண் பகா எண்ணில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏன் இதை வந்து பகு எண்ணும் இல்லை பகா எண்ணும் இல்லைன்னு சொல்றேன்னா, இங்கே பாருங்க, 1 வந்து இதோட வகுத்திகள் எத்தனை, 1 மட்டும்தான். சரிங்களா, நம்ம வகுத்திகள் வந்து 1 2 விட அதிகமாக இருக்கணும், இல்லைனா 2 நம்பர்ஸ் இருக்கணும், அப்போதான் வந்து அது பகு எண் பகா எண்ணு வரும். இதுக்கு வகுத்தியே 1 தான். அப்படின்னும் போது இந்த நம்பர் பகு எண்ணும் வராது, பகா எண்ணும் வராது. சரிங்களா, வேற என்ன கொஸ்டின்ஸ் வரும்னா, பகா எண்ணில் இருக்கிற இரட்டைப்படை எண் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. பகா எண்ணில் மொத்தமாக வந்து ஒரே ஒரு இரட்டைப்படை எண் தான் இருக்குது, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா 2. சரிங்களா, ஸோ 2 மட்டும்தான் இந்த பகா எண்ணில் ப்ரைம் நம்பராக இருக்க ஒரு இரட்டைப்படை எண். ஓகேவா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இலக்கம் வந்து கடைசி 5ன்னு வர்றதுல, ஓகேவா, 5ஓட மடங்கு இல்லைனா 5 அப்படின்னு கடைசியில் இலக்கம் வருது இல்லை. ஸோ இந்த மாதிரி வந்து எத்தனை ப்ரைம் நம்பர் இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. கடைசியாக 5 இலக்கமாக கொண்ட பகா எண் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 மட்டும்தான். சரிங்களா, வேற எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா பகா எண் இல்லை, எல்லாமே பகு எண்ணாக மாறிடும். 15, 25. சரிங்களா, ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், எல்லாமே வந்து பகு எண்ணாக மாறிடும். பகு எண்ணை எப்படி பகா எண்ணாக மாற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சரிங்களா, இந்த 9 இருக்கா, இது என்ன பகு எண், ஏன்னா இது வந்து 3ஆலையும் வகுப்படும், 1ஆலையும் வகுப்படும், 9ஆலையும் வகுப்படும், 3ஆலையும் வகுப்படும். ஓகேவா, அப்போ இது பகு எண். ஸோ இது எப்படி மாற்றலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் இதை வந்து பிரிக்கணும். ஓகேவா, இதை வந்து காரணிப்படுத்தணும். அதாவது இந்த 9 எப்படிலாம் பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 3 9 பிரிக்கலாமா, 3 3 9 அப்படின்னு பிரிக்கலாம். அப்போ பாருங்க, இப்போ இந்த நம்பர் என்னது, 3ங்கிறது என்ன நம்பருன்னு பார்த்தீங்கன்னா பகா எண். கரெக்டா, அப்போ இதை பாருங்க, நான் என்னவா மாற்றிட்டேன், இதை வந்து பகா எண்ணா மாற்றிட்டேன். அப்போ இதை வந்து 3 ஸ்கொயர்னு மாற்றிக்கலாம். அப்போ இங்கே பாருங்க, இது வந்து பகா எண்ணா மாற்றிட்டேன். புரியுதா, இந்த பகு எண் இருக்குல்ல, இந்த 12 இருக்குது, 12 எப்படி பிரிக்கலாம்னு பாருங்க, 4 3 12ன்னு பிரிக்கலாம். ஆனால் இதில் 4ங்கிறது பகு எண் தான். ஓகே, நான் ப்ரைம். சரிங்களா, அதனால் இதையும் வந்து மாற்றணும். அப்போ இதை எப்படி பிரிக்கலாம், 2 × 2ன்னு பிரிச்சுக்கலாம்.
ஓகேவா? இப்படி வருமா? அப்போ 2ம் வந்து ப்ரைம் நம்பர், 3 வந்து ப்ரைம் நம்பர். அப்போ இதுக்கு ஆன்சர் என்னது? 2/2 × 3. ஸோ இந்த மாதிரி பிரிச்சுக்கலாம் இதை. புரியுதா? ஸோ இது எல்லாத்தையும் இந்த 12 வந்து நான் என்ன மாற்றினா ப்ரைம் நம்பராக மாற்றுறேன். ஓகேவா? இந்த 18 எப்படி பிரிக்கலாம்? 3 × 6ன்னு பிரிக்கலாமா? இந்த 6 வந்து பகு எண். இதை வந்து பகா எண்ணா மாற்றணும்னா 2 × 3ன்னு பிரிக்கலாமா? இப்போ இது என்ன மாறிடும்? 3² × 2 இப்படி வரும். ஸோ இது பாருங்கள், இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைம் நம்பர். புரியுதா? ஸோ இந்த கான்செப்ட் வந்து எதுக்குன்னா எல்சிஎம் ஹெச்சிஎஃப் கான்செப்டில் வரும். அதனால் முன்னாடியே நடத்திடுறேன். சரிங்களா? ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பகு எண் பகா எண்ணா ஒன்றுமே இல்லைங்க. ஒன்னாலையும் தன்னாலையும் வகுப்பட்டுச்சுன்னா, ஒன்னாலையும் தன்னாலையும் வகுப்பட்டா அது பகா எண், ப்ரைம் நம்பர். சரிங்களா? ஒன்னாலையும் தன்னாலையும் வகுப்படணும். வேற ஏதாவது நடுவில் ஒரு நம்பர் வந்து வகுப்படுது அப்படின்னா அது பகு எண், நான் ப்ரைம்னு சொல்லுவாங்க, நான் காம்போசைட்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது ஈஸியாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேற ஏதாவது ஒரு நம்பரால் வகுப்படுது, வகு அப்படின்னு வருதா? ஸோ வேற ஏதாவது ஒரு நம்பரால் வகு அப்படின்னு வந்துச்சுன்னா அது பகுன்னு அர்த்தம். ஸோ வகு பகு அந்த மாதிரி வந்து அந்த ரைமிங்காக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஒன்னாலையும் தன்னாலையும் இல்லாமல் வேற ஏதாவது ஒரு நம்பரால் வகுப்படுதுன்னா அது பகு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஒன்றும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட அப்படியே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.